எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெகா சீல் ஃபெஸ்டிவல்னு கத்தாரால் நடக்குதுங்க. இந்த மெகா சீல் ஃபெஸ்டிவல் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த ஃபெஸ்டிவலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸு, ஆர்கானிக் ஃப்ரூட்ஸு, அப்புறம் நம்ம பிளான்ட்டிங் பண்ணணும், வீட்டில் நம்ம பிளான்ட்டெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சென்டரில் பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட்டிங்கான செடிகள் நீங்கள் வாங்கி வளர்க்க முடியும். அதில் உள்ள என்ட்ரன்ஸில் நீங்கள் வந்தோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு டேட்ஸாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும். ஏன்னா இப்போ ரம்ஜான் டைம் 30 நாள் அவங்க ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஈவினிங் டயத்தில் இஃப்தாரை முடிச்சுட்டு இந்தமாரி ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வராங்க. அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே இந்தமாரி ஒரு ஃபெஸ்டிவலில் இருக்கும்போது நமக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இந்தமாரி ஒரு கிராண்டான ஒரு ஃபெஸ்டிவலில் ஆர்கானிக் ஃபுட் எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் ஆர்கானிக் ஃபுட் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கலாம். அந்த அளவுக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது நம்ம கிராம உழவர் சந்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்தமாரி ஒரு உழவர் சந்தை தாங்க மெகா சீல் ஃபெஸ்டிவலில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் விவசாயம் எந்த அளவுக்கு உழவர் சந்தையில் கொண்டாந்து காய்கறியெல்லாம் விற்க முடியும்னு தெரில. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் பாருங்கள். நம்ம ஊர் நல்ல ஒரு கீரையாக இருக்கட்டும், அப்படியே ஃப்ரெஷ் வெஜிடபிளுங்க. கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா பசலைக்கீரையாக இருக்கட்டும், இங்கே உள்ள கீரை வகைகள், அதாவது தக்காளிலாம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் தக்காளி, அதாவது கத்தார்லேயே விளையக்கூடிய தக்காளியாக இருக்கும். அப்புறம் 5 ரியாலுக்கு நான் பார்த்த வரைக்கும் மின்ட்டு, கொத்தமல்லிலாம் ரொம்ப சீப்பாக இருந்ததுங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு குறைஞ்சது ஆர்கானிக் வெஜிடபிளுங்கிறது எந்த அளவுக்கு அவங்க ஒரு ஃபார்மிங் வச்சு அதை மெயின்டைன் பண்ணி, தக்காளியாக இருக்கட்டும், வெள்ளரிக்காயாக இருக்கட்டும், நாட்டு கத்திரிக்காயாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஃபார்மை உருவாக்குறதுங்கிறது பெரிய விஷயம். அந்த ஃபார்மை உருவாக்கி அதை கமர்ஷியலாக கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட சேர்க்கணுன்னா நம்ம ஊரில் உழவர் சந்தை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கத்தாரில் இந்தமாரி ஆர்கானிக் வெஜிடபிள் கிடைக்கிறதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது. ஆனால் இந்தமாரி ஃபெஸ்டிவல் டயத்தில் இப்போ எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயமா இந்தமாரி ஃபெஸ்டிவல் டயத்தில் நடக்குது. இந்த ஃபெஸ்டிவலில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள். கத்தாராவுக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், நல்லாவே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சில்ட்ரன்ஸோடு போகும்போது அங்கேயும் என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்குதுங்க. அதாவது எலக்ட்ரிக் பைக்கு 20 ரியாலுக்கு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் அங்கே ரன் பண்ணுற மாரி இருக்குது. பசங்களை ஒரு பக்கம் விளையாட விட்டுட்டு நீங்கள் மட்டும் வெஜிடபிள்ஸும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதே டயத்தில் ஃப்ரூட்ஸும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதேமாரி ஆர்கானிக் எக்கு பார்த்திங்கன்னா 20 ரியாலுக்கு சூப்பரான எக்குங்க. நினச்சி கூட பார்க்க முடியல, அப்படி ஒரு டேஸ்ட்டான எக்கு. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே ஆர்கானிக் கிடைக்குதா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆனால் இங்கே 20 ரியாலுக்கு அந்த முட்டை ஒரு ஃபார்மிங்கில் உருவாகிற முட்டையால் அது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி முட்டையும் கூட. அதனால் நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு நம்ம லாங் லைஃப் வாழ முடியுங்க. கண்டிப்பாக நம்ம ஃபுட்டில் எப்போவுமே கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதேமாரி இங்கே பார்த்திங்கன்னா இலந்த பழம் கூட அதிகமாக இருந்தது. அதேமாரி உருளைக்கிழங்காக இருக்கட்டும், பசலைக்கீரை, இந்தமாரி கீரை வகைகளும் நிறையாவே இருந்தது. இதெல்லாம் பசங்களுக்கு கொடுக்க நம்ம ஊட்டச்சத்து நமக்கு நம்ம கடல் தாண்டி வந்துட்டோம், நம்ம இயற்கை சாப்பாடை நம்ம சாப்பிட்றோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக உங்கள் மனசில் இருக்கும். ஆனால் இந்தமாரி ஒரு ஃபெஸ்டிவல்களில் நீங்கள் ஒரு 15 நாளோ இல்லை ஒரு 20 நாளோ ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்தமாரி ஃபெஸ்டிவல் டயத்தில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு நிறையாவே வாங்கி கொடுக்கலாம். அதாவது கத்தாரில் பொறுத்த வரைக்கும் இந்த ஹோல்சேல் மார்க்கெட்டுன்னு பார்த்திங்கன்னா சல்வார் ரோட்டுக்கிட்ட ஒரு இடத்துல இருக்குங்க. அந்தமாரி நிறைய வெஜிடபிள்ஸு நிறைய உங்களுக்கு வெஜிடபிள், அதாவது நிறைய இம்போர்ட் வெஜிடபிள் கூட இங்கே கிடைக்கிது. அதாவது ஃப்ரூட்ஸாக கூட பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரிலேருந்து நமக்கு கிடைக்கிது. தக்காளி இப்போ கத்தாரில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக நல்ல மழையோ இல்லை நல்ல ஒரு விஷயம், வெதர் கண்டிஷன் நல்லா இருக்கிறதால இங்கே உள்ள ஃபார்மிங்லேயும் நல்ல ஒரு குவாலிட்டியான உங்களுக்கு ஒரு வெஜிடபிள்ஸ் கிடைக்கிது. அதெல்லாம் நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஆர்கானிக் ஃபுட்டு எங்கெங்கே கிடைக்கிதுங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம பசங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்க முடியும், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக் வெஜிடபிளை அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதாவது இது ஒரு 20 டேஸு, ஒரு 30 டே, அதாவது ஒரு ஏப்ரல் 15 வரையும் நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக கத்தாராவுக்கு போய் பாருங்கள். நிறைய வெஜிடபிள்ஸும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதேமாரி நிறைய பிளான்ட்டிங், அதாவது வீட்டில் பிளான்ட்டிங் இப்போ கற்பூரவல்லியாக இருக்கட்டும், அதாவது மணி பிளான்ட் நிறைய பேர் வளர்ப்பீங்க. அதெல்லாம் கூட நம்ம சென்டராக ஒரு இடத்துல அதாவது நிறைய பிளான்ட்டிங் இருக்குது. இன்னும் நான் பார்த்த வரைக்கும் வாழை மர கண்ணெல்லாம் கூட இருந்தது. அதேமாரி துளசி செடியாக இருக்கட்டும், நிறைய வித்தியாசமான பிளான்ட்டிங்கும் ஃப்ளவர்ஸோட பிளான்ட்டிங்கும் செம்ம அட்ராக்ட்
அட்ராக்ஷனாக இருந்தது. நம்ம வீட்டில் வில்லாவில் இருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்தமாரி ஒரு பிளான்ட்டிங்கை நம்ம வளர்க்கும் போது இந்த வெயில் காலத்தில் கூட நம்ம வீட்டில் வந்து ஒரு ஆக்சிஜன் வந்து நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்கும். அதாவது ஏர் ஃபில்ட்ரேஷனே நமக்கு வந்து நடக்கிறதே இந்தமாரி வீட்டில் வளர்க்குற பிளான்ட் மூலமாக தான். ஒரு பியூரான ஏரை வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து இந்தமாரி பிளான்ட் வளர்க்குறதால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சுவாச காற்றை நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம வீட்டில் வந்து ஒரு மணி பிளான்ட்டுனாவது வளர்க்குறோம். ஒரு 4 மணி பிளான்ட்டு, அதை கற்பூரவள்ளி இதெல்லாம் வளர்க்கும் போது கற்பூரவள்ளி வந்து பார்த்திங்கன்னா விடிய காத்தால கூட நீங்கள் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் ஒரு 3 லீஃப் சாப்பிட்டிங்கன்னா கூட அதில் இருக்கிற பெனிஃபிட்டு ஏகப்பட்ட பெனிஃபிட்டுங்க. உங்களுக்கு சளியே இல்லாமல் வாழலாம். அதேமாரி உடம்புல எந்த தொந்தரவும் இல்லாமல் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த கற்பூரவள்ளி ரொம்ப யூஸ் ஆகுது. இத்தனை பேர் நம்ம வீட்டில் கற்பூரவள்ளி கத்தாரில் வளர்க்குறோங்கிறது எனக்கே தெரில. நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது நீங்கள் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருமே கற்பூரவள்ளி வளர்க்கக்கூடிய ஒரு செடி. அது மட்டும் இல்லைங்க, இங்கே நிறையா வந்து ரோஸ்மெரி இந்தமாரி நிறைய பிளான்ட்டிங் நிறையாவே வச்சுருந்தாங்க. சில பேர் வில்லாவில் இருக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன், மொட்டை மாடியில் கூட நம்ம ஆர்கானிக் தக்காளி வளர்க்கலாம். அந்தமாரி விஷயங்கள் நிறைய பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வெஜிடபிள்ஸை வந்து நம்ம ஆர்கானிக்காக சாப்பிட்ற விஷயம் நிறைய நம்ம பண்ணணும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நான் சொன்ன மாரி ஒரு எலக்ட்ரிக் பைக் இருந்ததுங்க. இந்த எலக்ட்ரிக் பைக்கை என்னோடய பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது 20 ரியால் 30 மினிட்ஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்த இந்த ஃபெஸ்டிவலில் நீங்கள் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கணும்னா உங்கள் பசங்களை நீங்கள் இது விளையாட விட்டுட்டு நீங்கள் மட்டும் ஜாலியாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். பசங்க இது அந்த எலக்ட்ரிக் பைக்கில் செமையான ஒரு என்ஜாய்மெண்ட்டை நல்லாவே அவங்களால அதை வந்து ஏன்னா நார்மலாக ஒரு எலக்ட்ரிக் பைக்னால் எப்படி இருக்கும், ஆனால் இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அசல் ஒரு ரேஸ் பைக் மாரி இருக்குது. நல்ல ஸ்பீடாகவும் போகுது. அதே டயத்தில் குட்டி பசங்கள்லாம் வந்து இந்த பைக்கை ஓட்டும் போது நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் அந்த 20 ரியாலுக்கு ஒன்லி 30 மினிட்ஸா? அதுக்கப்புறம் எல்லாருக்குமே என்னடா இது, அந்த பசங்க அதுக்கப்புறம் ஓட்டிகிட்டு வெளில வந்தோன்னா அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. திரும்பவும் கண்டினியூவாக ஓட்டணுன்னு அவங்களோட ஆசை. ஆனால் அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நம்ம டைமிங் கொஞ்சம் தானே, அதுக்குள்ளே ஓட்டி சந்தோஷமாக இருந்துக்க வேண்டியதுதான். ஆனால் நம்ம பசங்க எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் ஓட்டினாலும் அதை நம்ம வீட்டுக்கே எடுத்துகிட்டு போகணுங்கிறது மனசில் வந்துடும். ஆனால் என் பையன் ஓரளவு அதாவது சின்ன பசங்க மனசு வந்து எப்போதுமே எல்லாமே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா சின்ன பசங்க மனசில் தான் கடவுளே குடியிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்கள் பசங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலை சுற்றி ரவுண்ட் அடிக்கிறாங்க. ஒரு இடத்துக்கும் அவங்களால போக முடிஞ்சது. இந்த பைக் மூலமாக நல்லாவே வந்து பசங்களை என்ஜாய் பண்ணுது. ஆனால் இந்தமாரி ஒரு ஃபெஸ்டிவலில் தான் இந்தமாரி ஒரு பைக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒரு பைக் இருந்ததுன்னா அது வந்து நமக்கு பசங்களை பார்த்துக்க முடியாமல், அதாவது யாருக்கிட்டையும் விட்டுட்டு போகாமல் இந்தமாரி ஒரு பைக்கை அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம மட்டும் பர்ச்சேஸ் பண்ணலாம், பிளான்ட்டிங் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். அதேமாரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகே மக்களே, கண்டிப்பாக கத்தாரை போயிட்டு வாங்க. கத்தாரை போயிட்டு உங்களோட அனுபவங்களை கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். எனக்கு இந்த பசங்க ரவுண்ட் அடிக்கிறத பார்த்தோன்னே எனக்கே வந்து இந்த பைக்கை ஓட்டி பார்ப்போமா அப்படின்னு தோணுச்சுங்க. ஆனால் இந்த குட்டி பசங்க வந்து பார்த்திங்கன்னா என் பையன் ஒரு 2-3 பசங்களை வச்சு ரைட் பண்ணிகிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட 4 பேர்லாம் உட்காந்து இந்த பைக்கை ட்ரைவ் பண்ணாங்க. நம்மளமாரி பேரண்ட்ஸ் கூட இந்த பைக்கை ட்ரைவ் பண்ணாங்க. பார்க்க பெரிய விஷயமா இருந்தது. என்னடா அது எல்லாருமே ஓட்டி பார்க்குறாங்களே, அப்படி என்ன இருக்குது இந்த பைக்கில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது போகிற ஸ்பீடு பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுங்க. பசங்கள்லாம் பயங்கரமாக பிரேக் அடித்து நம்ம ஓட்டுற மாரி ஊரில் TS50 நம்ம ஓட்டுறதுக்கு எத்தனை காலம் ஆச்சு. இவங்க பார்த்திங்கன்னா அசால்ட்டாகவே இந்த பைக்கை எடுத்து சூப்பராக ஓட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து பசங்களுக்கு பைக்கும் இருக்கட்டும் காரும் இருக்கட்டும், பசங்க எப்போதுமே இன்ட்ரெஸ்டான ஒரே விஷயம் வந்து இது ரெண்டும் தாங்க. இது ரெண்டுத்துலேயுமே பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. சின்ன பிள்ளையிலேருந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். அதாவது என்னென்ன காரை பற்றி இன்றைக்கி வந்து வெளிநாட்டில் வாழ்கிற பசங்க எல்லாமே இங்கே வந்து நிசான், மிட்பிசி எல்லா காரோட நேமையும் என் பையன் சொல்கிறான். அவ்வளோ தூரம் ட்ரீமான கார் எதுன்னு அதாவது இவனோட ட்ரீமான கார் எதுன்னு கேட்டால் வந்து லெம்போங்கனி அது இதுன்னு ஒரு காராக சொல்கிறான். நமக்கு கூட இந்த வயசுலலாம் ரிச் கார்லாம் பற்றிலாம் தெரியாது. இப்போ தான் நமக்கே தெரியுது ரோல்ஸ் ராய்ஸு, லிம்போகினி நிறைய கார் பேர் இப்போ தான் நம்ம யூடியூப்பில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் பசங்க யூடியூப்பில் பார்த்தே கார் நேம்லாம் அழகாகவே தெரிஞ்சுக்கிறாங்க. என் பையன் இங்கே உள்ள நிறைய பிளான்ட்டிங் நிறைய விஷயங்களும் பார்த்தான். அதே டயத்தில் இங்கே வந்து பிளான்ட்டிங் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக மண் செடி எல்லாமே தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அதேமாரி அவங்களும் பிளான்ட்டிங் பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து மோட்டிவேஷனாக சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு வீட்லேயுமே வந்து பசங்க வந்து பிளான்ட்டிங் பண்ணுறது
சின்ன சின்ன பிளான்ட் அவங்க வளர்ப்பாங்க. அதை ரெகுலராக கேர் பண்ணி அதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க. இங்கே பாருங்கள், ஏதோ குட்டி பதையன் எப்படி ஓட்டுறா பாருங்க, செம வேகமாக ஓட்டுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று நம்ம ஆக்சுவலாக வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து கத்தாராவை பொறுத்த வரைக்கும் ரம்ஜானுக்காக பயங்கரமாக லைட் டெக்கரேஷனாக இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவலும் ஒரு நாளும் பயங்கரமான ஒரு அட்ராக்டான ஒரு விஷயங்கள் நிறையவே நடக்குது. அந்த அட்ராக்ஷனான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதாவது அப்ராடில் இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் வந்து ஒரு அட்வென்ச்சரான விஷயங்கள் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம என்ஜாய் பண்ணால் தான் அந்த நாளே வந்து நமக்கு முழுமை அடையுங்க. அப்படி தாங்க இந்த ரம்ஜான் 30 நாள் எப்படி ஃபாஸ்டிங் இருந்து அவங்க கரெக்டாக 6 மணிக்கு அந்த இஃப்தாரை முடிக்கிறாங்க. விடிய காத்தால 3 மணிக்கு எழுந்திரிச்சு எப்படி அவங்க வந்து ப்ரே பண்ணுறாங்க, ப்ரேயர் டைம்லாம் எப்படியெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தமாரி ஃபாலோ பண்ணுறதால பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதாலே உடலுக்கும் பயங்கரமான ஒரு ஆரோக்கியம். நம்ம உடம்புக்கு என்றைக்குமே ரெஸ்ட்டு கொடுக்குறதில்ல, நம்ம ஆர்கானுக்கும் பயங்கரமாக ரெஸ்ட்டு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, இறை வழிபாடு மூலமாக நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்மளை பொறுமையாகவும் நம்ம வந்து பசியை தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் நம்ம வளர்த்துக்கிறோம். இந்தமாரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஃபாஸ்டிங் எல்லாருமே இருந்து இதை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணால் நம்ம உடலுக்கும் நல்லது. நம்ம உடம்புல இருக்கிற நிறைய கெட்ட கொழுப்புகள் கூட இது மூலமாக கரையக்கூடும். இது வந்து மெடிக்கல் ரீதியாகவும் இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்லதாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாஸ்டிங் வந்து உண்மையிலேயே வந்து நம்ம எல்லாம் உள்ள இறைவனையும் நம்ம அல்லாவும் நம்ம கூட தான் இருக்கார். நம்ம மனிதர்கள், அதாவது மனித இனம் வாழ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கணும். அதே டயத்தில் பசியோட வலியை பொறுமையும் நம்ம காக்க வேண்டும். அதேமாரி ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு பசி இம்பார்ட்டன்ஸ்னு இந்த ஃபாஸ்டிங் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாங்க. நம்ம யாருக்கு பசின்னு வந்தால் அவருக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் ஷேரிங் வந்து நம்ம கண்டிப்பாக தேவை. எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுங்கள்.